அன்பிற்கினிய அக்குனித்தி டிவி நேயர்களே, உங்களுக்கு நித்தியின் அன்பு வணக்கங்கள். மனநோய் வராமல் தடுப்பதற்கு மனநோய் பற்றியான புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். உடம்பில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளுக்கும் வெளியில் வெளிப்படக்கூடிய மனதினுடைய உணர்ச்சி வயத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுல தொடங்கி அக்குபஞ்சர் முறைப்படி ஒவ்வொரு உறுப்பினுடைய அறிகுறிகள், பலகீனங்கள் என்ன மாதிரியான மன அறிகுறிகளை, நோய்த்தன்மைகளை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடியது நெருப்பு பூதம் என்று சொல்லக்கூடிய ஸ்மால் இன்டெஸ்டினல் அண்டு ஹார்ட், இதயம் மற்றும் சிறுகுடல் சார்ந்த பலகீனம் என்ன மாதிரியான மனநோய் குறிகளை வெளிப்படுத்தும் பார்ப்போமா? நல்லது. மனசு என்றவுடன் மனசு வலிக்குது, மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, மனசு என்னமோ பண்ணுது. நம்மளை அறியாமல் மனசு அப்படிங்கிறது கை நெஞ்சுக்கு தான் போகுது. எனக்கு மனசு என்னமோ பண்ணுது, எனக்கு மனசு என்னமோ பண்ணுது, எனக்கு மனசு என்னமோ பண்ணுது, இப்படியா போகும்? புரியுது இல்லையா? மனசு அப்படின்னாலே நம்மளை அறியாமல் அந்த நெஞ்சுக்குழி மத்தியில் என்ற ஒரு மையம், மனம், மனசு என்ற அந்த மனதினுடைய உணர்ச்சிகள் அனைத்தும் நெஞ்சுக்குழியின் மத்தியில் தான் மையம் கொண்டு உடல் முழுவதும் உணர்ச்சிகளாக வெளிப்படுகிறது, செயலாக வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த நெஞ்சுக்குழி மத்தியில் அமைந்துள்ள இதயம்தான் மனசோடு மிக நெருங்கிய தொடர்புடையது. இதயத்தினுடைய வெளிப்புற சுவர் பெரிகார்டியம் என்ற இருதய உறை, அந்த உரைதான் மன அலைச்சுழலினுடைய வட்டமாக செயல்படுகிறது என்று அக்குபஞ்சர் மருத்துவம் சொல்கிறது. புரியுது இல்லையா? அப்படிப்பட்ட அந்த இருதய உறை என்ற அந்த மனசு, அங்கே மன அலைச்சுழல் ஒருங்கிணைந்து ஒரு வட்டத்தை ஏற்படுத்தும் போது அது ஹார்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. மன அலைச்சுழலினுடைய ஒருங்கிணைந்த ஒரு தொகுப்பு. அதனுடைய ஃப்ரீக்குவன்சி தான் பிரெயினோடு, மூளையோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டு அதை செயலாக மாற்றுகிறது, சிந்தனையாக மாற்றுகிறது. கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அது என்ன அப்படிங்கிற காட்சியை மூளை மனசுக்கு உணர்த்துது. மனசு தான் அதை புரிந்து கொண்டு பார்க்குற இது இன்ன கலர், இன்ன உருவம், இன்ன நபர், இன்ன பொருள் என்று மனசு அது மூளைக்கு புரிய வைக்கிறது. புரியுது இல்லையா? மனதில் நாம் ஒரு விஷயத்தை வேறொன்றாக பதிவு செய்திருந்தால் மனசு அதை தான் எடுத்து சொல்லும். ஓகே, அப்போ மனம் மையம் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நெஞ்சுக்குழி மத்தியில் உணர்ச்சிகள், உணர்வுகளினுடைய ஒருங்கிணைந்த மையமாக இயங்கக்கூடிய அந்த மனசு கோபம், கவலை, துக்கம், அச்சம், சந்தேகம் போன்ற எதிர்மறையான உணர்வுகள், உணர்ச்சிகள் இதயத்தால் ஜீரணிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு பிறகு பக்குவமாக தேவைக்கேற்ப, சூழ்நிலைக்கேற்ப உணர்ச்சிகளாக மூளையின் துணையோடு புலன் உறுப்புகள் மூலமாக அது வெளிப்படும்போது அதுதான் ஆரோக்கியமானது. அதுதான் மனநோய் வராமல் வாழ்வதற்கான வாழ்வியல். புரியுது இல்லையா? யாருக்கு இந்த இதயத்தினுடைய இயக்கத்தில் சின்ன பலகீனம், தடுமாற்றம் ஏற்படுகிறதோ, எல்லா உணர்ச்சி வயங்களையும் முறையாக ஜீரணிக்க முடியாமல் ஏதாவது ஒன்று கேட்டோம், ஐயோ அப்படியா அப்படின்னு பதஷ்டம், படபடப்பு, உணர்ச்சி வயம், பயம், கோபம், கவலை என்று எல்லாத்துக்கும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை மனம் அதை ஜீரணித்து கொண்டு உண்மையா பொய்யா, அது சரியா தவறா, இது எதுவும் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் இல்லாமல் உடனடியாக அதை நம்பி அப்படியே ஏற்றுக்கொண்டு உணர்ச்சி வயப்படக்கூடிய ஒரு பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ, இருதயம் இயக்கம், மனதினுடைய இயக்கம் பலகீனமாக இருக்கிறது என்று அர்த்தம். புரியுது இல்லையா? அடுத்தது, இந்த இதயத்தினுடைய இயக்கம் சீர்குலையும் போது உடல் அவயங்களின் உணர்வுகள், மூளையின் மனதின் பதிவுகள், மூளையில் பதிவான மனதினுடைய பதிவுகள் இதயத்தால் ஜீரணிக்கப்படாமல் அப்படியே உணர்ச்சிவயமாக, மன தடுமாற்றமாக, மனக்கவலைகளாக, மனக்கலக்கம், மனவெறி, பதட்டம் என்று அல்லது நினைவு தடுமாற்றம் என்று பல்வேறு விதமான மனநோய் அறிகுறிகளாக வெளிப்படும். புரியுது இல்லையா? அப்போ இதயம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால்
மனசு மிக வலிமையாக இருக்கிறது என்று அர்த்தம். மனதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இதயத்தை வலிமைப்படுத்த வேண்டும். அதற்கு இதயத்திற்கு பிடிச்ச, அந்த மனசுக்கு பிடிச்ச பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ளே வரணும். அன்பு, பாசம், இரக்கம், பரிவு, கனிவு, ஏக்கம், எதிர்பார்ப்பு, ஆசை, அன்பு போன்ற ஒரு பாசிட்டிவான தாட்ஸ். கோபம், வெறி, கவலை, ஆவேசம், ஆணவம், திமிரு என்று எதிர்மறை உணர்வுகளாக வருது அப்படின்னா இருதயம் நோய்வாய்ப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருதய நோய் வரும். அது மனநோய்களாகவும் வெளிப்படும். புரியுது இல்லையா? இதயத்தின் செயல்பாடு மேலும் வலுவிழக்கும் போது அந்த மனதினுடைய இறுக்கமும் மனப்பதட்டமும் தான் செய்வது சரியா தவறா என்று சிந்திக்க முடியாமல் சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடிய தன்மை, குறுக்கு வழிகளில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற குறுகிய புத்தி, அதனால் பொய் சொல்வது, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, பழிவாங்கும் உணர்வு போன்ற விரக்தியான எண்ணங்கள் அவர்களுக்குள் ஏற்படும். யாருக்கு எந்த வயதில் வேணாலும் ஏற்படுதோ இருதயம் பலகீனமாக இருக்கிறது என்று அர்த்தம். புரியுது இல்லையா? அடுத்த அறிகுறி, எது கெட்டது என்று தெரிந்தும் அதையே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உந்துதல் ஏற்பட்டு அதற்கு அடிமையாகி தெரிஞ்சும் தப்பு பண்ணுவாங்க. இவர்களும் இருதயம் சிறுகுடல் பலகீனமானவர்கள். நெருப்பு பூதம் சார்ந்த மனநிலை பலகீனம் என்பதை நாம் புரிந்து கொண்டு இவர்களுக்கு அக்குபஞ்சர் முறைப்படி இருதயம் மற்றும் சிறுகுடல் இயக்கத்தை முறைப்படுத்திவிட்டால் பிற்காலத்தில் இருதய நோயும் வராது, அல்லது மனப்பிதற்றல் சார்ந்த மனநோய்களும் வராது. புரிஞ்சிச்சு இல்லையா? அடுத்த வீடியோவில் நாம் நீர்பூதம் சார்ந்த சிறுநீரகம், சிறுநீர்ப்பையினுடைய பாதிப்புகள், பலகீனங்கள் என்ன மாதிரியான மன நோய் அறிகுறிகளை வெளிப்படுத்தும். அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.